Good morning, பிள்ளைங்களா. Very good morning. So, Diwali seasonலாம் பக்கத்துல வந்துருச்சு. I wish you very happy Diwali to everybody. Enjoy பண்ணுங்க, சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. But at the same time, கொஞ்சம் படிக்கிறதையும் கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. Keep it 50-50. பாதி என்ஜாய் பண்ணுங்க, பாதி படிங்க. Right. So, இன்னைக்கு நம்ம 𝐴 சீரீஸ்ல we have a physics section இல்லையா? அதுல ரெண்டு டாபிக் தான். ஒன்னு adiabatic process, இன்னொன்னு polytropic process. Only 2 topics for today. Right? இப்போ நார்மலா நிறைய டாபிக்ஸ் இருக்கும். போன செஷன்லயும் இந்த செஷன்லயும் we have only 2 topics. போன செஷன்ல ஒரே ஒரு டாபிக் தான் இருந்தது. acceleration due to gravity மட்டும். இன்னைக்கு ரெண்டே டாபிக்ஸ். அடுத்த டெஸ்ட் மண்டேக்கான டெஸ்ட்க்கு ஐ திங்க் யூ ஹேவ் ஐசோட்ரோபிக் ப்ராசஸ் ஐசோதர்மல். இன்னைக்கு adiabatic முடிஞ்சிடும். ஐசோட்ரோபிக் உங்களுக்கு இல்லை. மண்டேக்கான டெஸ்ட் சீரீஸ்ல மீதி எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு சேர்ந்து வரும். ஐசோதர்மல் ப்ராசஸ், ஐசோகோரிக், ஐசோபாரிக் அண்ட் ஆர்எம்எஸ் ஸ்பீட் அதெல்லாம் வரும். மண்டேக்கானதை நான் நாளைக்கு மார்னிங்கே முடிச்சிருவேன். இன்னைக்கு லெக்சர் ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட் நேற்றுக்கே முடிச்சிருக்கணும், பட் கொஞ்சம் டிலே. ஸ்டில் ஓகே, வில் ஃபினிஷ் இட் ஆஸ் early as possible. இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிடலாம். யூ கேன் கிவ் த டெஸ்ட் இன் த ஈவினிங். ரைட், ஆரம்பிக்கலாமா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். Polytropic is easy. Adiabatic. So, adiabatic process அப்படின்னா என்ன? Adiabatic processனா it's pretty simple. Heat transferred 0 அப்படின்னு அர்த்தம். ஒரு ப்ராசஸ் பண்றோம், அந்த ப்ராசஸ்ல எனக்கு ஹீட் வெளியே இருந்து உள்ள போகக்கூடாது, உள்ள இருந்தும் வெளியே போகக்கூடாது. சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டம்க்கு போகக்கூடாது, சிஸ்டம்ல இருந்து எனக்கு சரௌண்டிங்க்கு போகவே கூடாது. The net transfer of heat is 0. இப்போ ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு சிக்னேச்சர் ஃபார்முலா இருக்கும் இல்லையா? நமக்கு இப்போ ஐசோதர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஐசோபாரிக் அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஐசோகோரிக் வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஐசோ அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதெல்லாம் எனக்கு ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், ஸ்டேட் வேரியபிள். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதெல்லாம் ஒரு தெர்மோடைனமிக் ஸ்டேட்டை எக்ஸ்பிரஸ் பண்ற வேரியபிள்ஸ். ரைட்? தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள். அதுக்கு நான் கான்ஸ்டன்ட் அப்படின்ற வார்த்தையை சொல்லலாம். இப்போ ஹீட் அப்படின்னா என்ன பாருங்க, நம்ம பார்த்த வரைக்கும் ஹீட்டோட ப்ராப்பர் அர்த்தம்னா இட்ஸ் எனர்ஜி இன் டிரான்சிட். ரைட்? ஒரு ஹை டெம்பரேச்சர் பாடியில இருந்து ஒரு லோ டெம்பரேச்சர் பாடிக்கு ஃப்ளோ ஆகிற எனர்ஜியை தான் நான் ஹீட் அப்படின்னு சொல்ல முடியும். அதை நான் ஃபிக்ஸடா வைக்க முடியாது. ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ என்னால் ஃபிக்ஸடா வைக்க முடியுமே தவிர ஹீட் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸட் குவான்டிட்டியா வைக்க முடியாது. இட் வில் பி ஃப்ளோயிங் கண்டினியூஸ்லி. அதனால தான் adiabatic process அப்படின்னா heat flow is 0. Right? Heat is 0ல there is no net transfer of heat. இல்ல the heat எவ்வளோ flow ஆச்சு அப்படின்னு கேட்டா no heat flow, 0 heat flow. That is adiabatic. அந்த பேரோட மீனிங் இதுதான். ஏ அப்படின்னா adiabatic, this everything is from Greek word இல்லையா? ஏ அப்படின்னா not அப்படின்னு அர்த்தம். diabatic அப்படின்னா நாட் பாசிங் த்ரூ, நான் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு. இங்க நான் ஹீட் ஃப்ளோவை அலோவ் பண்ண முடியாது. தட் இஸ் adiabatic ப்ராசஸ். தவனேஷ் சைக்ளிக் ப்ராசஸ். நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல அந்த டாபிக் வர்றப்போ ஐ எக்ஸ்பிளைன் சைக்ளிக் ப்ராசஸ். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வில் அரேஞ்ச் செஷன் மொத்த தெர்மோடைனமிக்ஸையும் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நாட் அன் இஷ்யூ. இப்போதைக்கு இந்த டெஸ்ட்டுக்கானதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்? adiabatic ப்ராசஸ். ஸோ இதை நான் டெக்னிக்கலா எழுதுனா del Q should be equal to 0. Right? This is adiabatic process. Del Q equal to 0. இப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி வரும்? இப்போ நமக்கு கான்ஸ்டன்ட் பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கேலியூசெக்ஸ் லா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ அங்க ஒரு ஸ்டேட் வேரியபிளை கான்ஸ்டன்டா வச்சு நம்ம ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிடலாம். இப்போ பாயில்ஸ் லால என்ன வரும் பாருங்க, the temperature is constant, PV is equal to constant அப்படின்னு வரும். Product of pressure and volume equals constant. இப்போ இங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் P(V⁴ equals constant adiabaticனா. பட் அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது? How did we get that equation? P(V⁴ equals constant எப்படி வந்தது? நம்ம பேசிக் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அன்னைக்கு தான் ராஜா சார் இதை நடத்திட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். நானே பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். பர்சனலாக இங்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ற சைன் கன்வென்ஷனும் பிசிக்ஸ்ல யூஸ் பண்ற சைன் கன்வென்ஷனும் கம்ப்ளீட்டா மாறும். ரைட்? அதுல எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. கெமிஸ்ட்ரியில அதோட சைன் கன்வென்ஷன்ஸை நீங்க பார்க்கணும்.
இங்க பிசிக்ஸ்ல நமக்கு செப்பரேட் செட் ஆஃப் சைன் கன்வென்ஷன்ஸ், ரைட்? ஸோ அது வேற இது வேற, அந்த டிஃபரன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இங்க த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன வரும்? dq equals du plus dw. இல்ல நம்ம ஜெனரலிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் இதை எப்படி சொல்லலாம், வேற ஃபார்மேட்ல கூட சொல்லலாம். நான் நார்மலா q is equal to del u plus w அப்படின்னு சொல்லுவோம். del q is del u plus w, எல்லாம் சேம் திங். ஒன்னு நான் டிஸ்கிரீட் நம்பர்ஸ் யூஸ் பண்றேன், இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸ் எனக்கு கிளியர் கட்டா இருக்கு. டிஸ்கிரீட் நம்பர்ஸ், ஒரு ப்ராசஸ் கான்ஸ்டன்டா இருக்குன்னா ஐ கேன் யூஸ் டெல்டா q ஈக்குவல்ஸ் டெல்டா u பிளஸ் டெல்டா w. படவே எனக்கு வேரியபிளா இருக்குன்னா ஐ ஹேவ் டு கோ ஃபார் டிஃபரன்ஷியல் ஃபார்மேட். ஓவராலா நான் சப்ளை பண்ற ஹீட், நான் சப்ளை பண்ற தெர்மல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, அந்த பாடியோட இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஒர்க் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது, அவ்வளவுதான். This is first law of thermodynamics. Heat supplied is used as two parts. ஒரு பார்ட் என்ன ஆகுது, அந்த பாடியோட இன்டர்னல் எனர்ஜியை சேஞ்ச் பண்றதுக்கு போகுது. Another part அந்த பாடினால ஒர்க் பண்றதுக்கு, ஒர்க் will be done by the system, right? அதுதான் வால்யூம் இன்க்ரீஸ். I think you can hear me clearly. அதுல இருந்து வர்ற ஒர்க் பண்றதுக்கு யூஸ் பண்றது. I mean the remaining part goes into doing the work. இப்போ according to adiabatic condition del q should be 0, right? அத நம்ம இங்க substitute பண்ணோம்னா if del q or dq whatever dq 0 அப்படின்னா என்னோட du plus dw equals 0 அப்படின்னு வந்துரும். Once again if I rearrange this, du is equal to minus dw. இத நான் integrate பண்றேன்னு வெச்சுப்போம். If I integrate this, so என்னோட final result என்ன? delta u equals minus work done அப்படின்னு வரும். So adiabatic processல நான் ஹீட்டே சப்ளை பண்ணல. ஒரு சில பேருக்கு டவுட் வரும், சார் ஹீட் எனர்ஜியை நான் சப்ளை பண்ணாம எனக்கு எங்க இருந்து ஒர்க் வரும் அப்படின்னு. டெஃபினெட்லி பாசிபிள். ஈக்குவேஷனை பாருங்க, டெல்டா யூ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ நான் ஒரு கேஸ் வச்சிருக்கேன், அந்த கேஸ்ல ஆல்ரெடி ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கணும்ல, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர். இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? NCV ΔT. மீன் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா இஸ் NCV ΔT. அப்போ ஒரு எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சர்டன் டெம்பரேச்சர் இருக்கும். பிகாஸ் 0 Kelvin இஸ் நாட் பாசிபிள். அதுக்கு ஒரு சர்டன் டெம்பரேச்சர் இருக்கும்னு வச்சுப்போம், above 0 Kelvin. அப்போ அந்த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிறதன் மூலியமா அது வேலை பண்ணும். No, it will do external work by decreasing its own temperature. அதனால தான் negative of work done is change in internal energy. அப்போ work done பாசிட்டிவா இருந்ததுன்னா எனக்கு internal energy negative, it's going to decrease. அதுவே எனக்கு work done நெகட்டிவா இருந்தது அப்படின்னா நான் அந்த சிஸ்டம் மேல ஒரு ஒர்க் பண்றேன், ரைட்? ஹீட் டிரான்ஸ்ஃபர்லாம் எதுவுமே பண்ணல, நான் ஒரு ஒர்க் தான் பண்றேன், மெக்கானிக்கல் ஒர்க் பண்றேன். அப்போ சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். டிஃபரன்ஸ் புரியுதா? ரைட்? ஸோ ஒரு அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் தான் ஜீரோவே ஒழிய அதுல இருந்து ஒர்க் வராதுன்னு நம்ம சொல்லவே கூடாது, தப்பு. அவனுக்கு இன்டர்னலா அவன் எனர்ஜியை சேர்த்து வச்சிருப்பான். அந்த சேர்த்து வச்ச இன்டர்னல் எனர்ஜியை எனக்கு வெளியே ஒர்க்கா செஞ்சு கொடுப்பான். இல்லையா, நான் அவன் மேல ஏதாவது ஒர்க் பண்றேன் அப்படின்னா அந்த ஒர்க் அவன் இன்டர்னல் எனர்ஜியா மாத்தி வச்சுப்பான். திஸ் இஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ். Right? So இப்போ this is the basic du is equal to minus dw. இப்போ du ஓட ஃபார்முலா என்ன? nc dt, right? nc dt. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம திருப்பி இங்க கண்டினியூ பண்ணலாம். இது ரெண்டும் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் du plus dw is equal to 0. So nc dt, change in internal energy is nc dt plus work done க்கு ஃபார்முலா என்ன? p del v equals 0. நம்ம நார்மலா பிசிக்ஸ்ல ஒர்க் டன் ஃபார்முலா என்ன வரும்? ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். பட் தெர்மோடைனமிக்ஸ்ல ஒர்க் டன் ஃபார்முலா நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஒரு சிலிண்டர் வித் அ பிஸ்டன், ஒரு சிலிண்டர்ல நான் ஒரு பிஸ்டன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஐ ஹாவ் அ கேஸ் இன்சைட். அந்த கேஸ் எக்ஸர்ட் பண்ற ப்ரெஷர் P, சிலிண்டரோட ஏரியா A அப்படின்னு வச்சுப்போம். இந்த உள்ள இருக்கிற கேஸ் அந்த பிஸ்டன் மேல எக்ஸர்ட் பண்ற ப்ரெஷர் இஸ் P, ரைட்? அந்த பிஸ்டனோட ஏரியா A அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ப்ரெஷர்னால இந்த பிஸ்டன் எனக்கு டெல்டா எக்ஸ் தூரம் மேல நகருது. If the piston goes up by a distance dx,
எனக்கு இங்க இருக்கிற ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, சாரி ஒர்க் டன் ஃபார்முலா என்ன வரும், இந்த கேஸ் இந்த பிஸ்டனை ஃபோர்ஸ் பண்ணி மேல தூக்கிட்டு போகுது. அப்போ there is a force, there is a displacement. ஒர்க் டன் ஃபார்முலா என்ன, work done dW equals 4 times dx. Force I can write it as pressure into area into dx, right? Pressure is force by area. அப்போ force and pressure into area ன்னு எழுதிக்கலாமா? Done. And the pressure into area into dx. இப்போ இந்த area into dx இருக்கு இல்லையா, that becomes dV, right? Change in volume. And the area into dx, that becomes change in volume. So work done க்கு PdV அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். For work done, thermodynamicsல மோஸ்டா நம்ம pressure into change in volume ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஒரிஜினல் F into dx ஃபார்முலால இருந்து வந்ததுதான், ரைட்? இப்போ இதை இப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்து எனக்கு தேவைப்படுற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் PV is equal to nRT இருக்குல்ல, நம்ம நார்மல் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். இப்போ thermodynamicsல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் PV is equal to nRT. நம்ம பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கேலிவ்-செக்ஸ் லா அதெல்லாம் போட்டு ஃபைனலா டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். அவகாட்ரோஸ் லாலாம் போட்டு டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். அது இன்னைக்கு நம்ம டிரைவ் பண்ண போறதுல அதை டைரக்டா இங்க தூக்கிட்டு வந்துக்கிறோம். இன்னொரு நாள் we can derive that. nR del T. nRT. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தெர்மோடைனமிக் ஸ்டேட்டை எனக்கு கிளியரா டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கிறது இந்த ஈக்குவேஷன் PVT. இப்போ மெக்கானிக்ஸ்ல நமக்கு XYZ இருக்கு இல்லையா, எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், Z கோஆர்டினேட், அதெல்லாம் ஒரு பார்ட்டிகிளோட பொசிஷனை எனக்கு கிளியரா எடுத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்ல PVT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. XYZ மெக்கானிக்ஸ்ல, தெர்மோடைனமிக்ஸ்ல PVT. அதுக்கு இருக்கிற ரிலேஷன் PV is equal to nRT. N and R யூஷுவலா கான்ஸ்டன்ட்ஸ். ஒரு கிவன் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா, இப்போ ஒரு கிவன் பாடிக்கு மெக்கானிக்ஸ்ல மாஸ் சேஞ்ச் ஆகாது இல்லையா, அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு கிவன் சிஸ்டம்ல நம்ம n மோஸ்டா சேஞ்ச் பண்ண மாட்டோம். n is kept as such. R ஆல்ரெடி கான்ஸ்டன்ட், கேஸ் கான்ஸ்டன்ட், நமக்கு அது தெரியும். ரிமைனிங் இருக்கிறது 3 PVT. அதுக்கான ரிலேஷன்ஷிப் இஸ் PV is equal to nRT. இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். Differentiate the above equation. So the differentiate பண்ணா இது சைடுல ரஃப் ஒர்க் தனியா வச்சிடலாம். P into V, UV ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பிள்ளைங்களா? U into V டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? UV, U by V ரெண்டு ஃபார்முலா தனியா படிச்சிருக்கோம். ஞாபகம் இருந்ததுன்னா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். ப்ராடக்ட் ரெண்டு வேரியபிள் ப்ராடக்ட்ல இருக்கும்போது how do we differentiate that? P into dV plus V into dP equals nR dt. சொல்லலாமா? P UV ஃபார்முலா U dV plus V du அப்படின்னு வரும். இங்க P dot dV plus V dot dP equals nR del T. நான் P கான்ஸ்டன்டா வச்சுட்டு V டிஃபரன்ஷியேட் பண்றேன், பிளஸ் V கான்ஸ்டன்டா வச்சுட்டு P டிஃபரன்ஷியேட் பண்றேன். ரைட் ஹேண்ட் சைடுல nR கான்ஸ்டன்ட், ஸோ வெறும் dt மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும், டன். எஸ் சந்தோஷ், கரெக்ட் ஆன்சர் மேன், சூப்பர். அடுத்து ஏன் இதை நான் பண்ணேன்? இப்போ எனக்கு இங்க இந்த n and dt வந்து எக்ஸ்ட்ரா. எனக்கு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் வேணும் யோசிச்சு பாருங்க. PVக்கு நடுவுல ஒரு ரிலேஷன் கான்ஸ்டன்ட், அடியாபேட்டிக்னா PV to the power gamma is equal to constant. அந்த பிரஷர் அண்ட் வால்யூம் டெம்பரேச்சர்ல வேணும். அப்ப எனக்கு இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன? நம்ம அந்த சிங்கிறதுக்கு வில் யூஸ் திஸ் காமா, இந்த ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட்ஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம அதை எலிமினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி n and dt நான் எலிமினேட் பண்ணி ஆகணும். அப்பதான் எனக்கு காமா P and V டேர்ம்ஸ்ல ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ இங்க இருந்து n dt ஓட வேல்யூ எடுத்து நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். திஸ் இஸ் CV. n and dt மட்டும் நான் எலிமினேட் பண்ணணும். திஸ் PdV. சோ இங்க n into dt க்கு பதிலா இந்த செட்டப் அப்படியே தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போமா? ஜஸ்ட் இந்த CV into இந்த ஹோல் செட்டப்பை அப்படியே அங்க தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். சோ என்ன வருது? n dt க்கு பதிலா CV into PdV plus VdP by R. n into dt க்கு பதிலா இந்த டேர்மை சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு, பிளஸ் PdV equals 0. அவ்வளவுதான், பிளஸ் PdV equals 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் LCM.
ஸோ ஆரை நான் அங்கே மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக டினாமினேட்டரில் கொண்டு வந்து அதை தூக்கி ஜீரோவில் தூக்கி போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் லிட்ரல் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எடுத்தா எனக்கு பி சிவி இன்டு பி டிவி பிளஸ் சிவி இன்டு வி டிபி பிளஸ் பிஆர் டிவி ஈக்குவல் 0 அப்படின்னு வரும். அதாவது ஆர் அங்க மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு மொத்தமா ஆர் டினாமினேட்டர்ல வந்துடும். அது அப்படியே நான் ரைட் சைட்ல தூக்கிட்டு போயிட்டேன்னா முட்டை. வெறும் நியூமரேட்டர் சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷன், ஃபைனல் சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இப்போ இங்க எனக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். இஃப் ஐ ரீஅரேஞ்ச் எவ்ரிதிங் ஐ வில் கெட் தி ப்ராப்பர் ஃபைனல் ஈக்குவேஷன். என்ன இங்க பிடிவி இங்க ஒரு டேர்ம் இருக்கு, பிடிவி இங்க இருக்குல்ல. ஸோ முதல் டேர்ம்ல எனக்கு ஒரு பிடிவி இருக்கு, ரெண்டாவது டேர்ம்ல எனக்கு இன்னொரு பிடிவி இருக்கு, சாரி தேர்ட் டேர்ம்ல இன்னொரு பிடிவி இருக்கு. அது ரெண்டுத்துல இருந்தும் நான் அந்த பிடிவியை காமனா வெளியே எடுக்கிறேன். If I take the PDV out as common, CV plus R into PDV. It in the first termல CV மட்டும் மீதி இருக்கும், இங்க R மட்டும் மீதி இருக்கும். மீதி இருக்கிற ரிமைனிங் எல்லாம் P into DV, P into DV காமனா வெளியே எடுத்துட்டு I'll have CV plus R. ரெண்டாவது டேர்ம் CV into V into DP, அது அப்படியே தான் இருக்கு. CV into V into DP equals 0. இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை, இது அப்படியே தான் இருக்கு எனக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் CV plus R மேயர்ஸ் ரிலேஷன் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. தெர்மோடைனமிக்ஸ்ல எக்கச்சக்க டெரிவேஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம அதையும் பார்க்க போறது இல்லை. இன்னைக்கு என்ன டாபிக்கோ அதை மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன்ஸை நான் அங்கே இருந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ யூ ஹேவ் டு கோ த்ரூ தட். அதை ஏற்கனவே நீங்க அந்த டெஸ்ட் ஷெட்யூல் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். பட் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் அந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டீடைல்டாக உட்காந்து பார்த்துருங்க. மேயர்ஸ் ரிலேஷன் அதை பத்தின டீடைல்ஸையும் பார்த்து முடிச்சிருங்க. இப்போ வில் ஜஸ்ட் புல் அப் த ஈக்குவேஷன் அலோன். சிபி மைனஸ் சிவி ஈக்குவல்ஸ் ஆர் அப்படின்னு வரும். இல்ல இதை சிபி ஈக்குவல் சிவி பிளஸ் ஆர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இட்ஸ் கால்ட் மேயர்ஸ் ரிலேஷன். இப்போ இந்த சிவி பிளஸ் ஆருக்கு பதில் ஐ கேன் சப்ஸ்டிடியூட் சிபி. ஸோ சிபி பி டிவி பிளஸ் சிவி வி டிபி ஈக்குவல் 0. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபார்மேட் வந்துருச்சா? பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்ன வேணும்? காமா கொண்டு வரணும். Gamma is ratio of specific heat. Ratio of specific heat at constant pressure divided by specific heat at constant volume. Gamma oda formula enna Cp divided by Cv அப்படினு வைக்கும். So இப்போ இங்க gamma is Cp by Cv. அப்ப நான் என்ன பண்ணணும்? இங்க divide this equation by Cv. So what will I get? Cp by Cv into P dV plus CV by CV into VDP equals 0. Right? இப்போ ஃபைனலா CV எனக்கு காலி ஆயிடுது. CP by CV க்கு பதிலா I can write gamma PdV plus VDP equals 0. Right? Gamma VDP. PdV plus VDP equals 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் சிம்பிள். Divide the entire equation by PV. இல்ல இதை நான் கிராஸ் பண்ணி எழுதி ரீஅரேஞ்ச் பண்ணா முடிஞ்சிருச்சு. Divide the entire equation by P into V அப்படின்னு போடுறேன். Divided by P into V. அப்போ what will be equation? Gamma PdV by PV plus VDP by PV equals 0. So P gone, V gone. So மீதி இருக்கிறது சிம்பிள். Gamma dV by V plus dP by P equals 0. Done. Simple. அடுத்தது இதை ஜஸ்ட் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி இன்டகிரேட் பண்ணா I'll get the final solution. So ரீஅரேஞ்ச் பண்ணிப்போமா? dP by P equals minus gamma dV by V. Now integrating it. So integrate பண்றேன். So if I integrate this, எனக்கு log P அப்படின்னு வருமா? ln P, log P, it doesn't matter. Just log P எடுத்துக்கலாம். Minus gamma is constant.
அதனால இன்டகிரேஷன்ல இருந்து அது வெளியே கொண்டு வந்துடலாம். ரிமைனிங் dv by v will become log v. அவ்வளவுதான். So integration 1 by x dx is ln x அப்படின்னு எழுதிருப்பீங்க. இல்ல log x எழுதிக்கலாம். இங்க ln கூட எழுதிக்கலாம். Not an issue. The final answer will be same. அதனால எந்த டிஃபரன்ஸும் வராது. ரைட்? இப்போ இந்த காமாவை நான் அந்த v ஓட பவருக்கு கொண்டு போலாம்ல. log ஓட கோஎஃபிஷியன்ட் எனக்கு அந்த டேர்மோட பவர்ல தூக்கிட்டு போய் உட்கார வைக்கலாம். The basic log formulas. a log x can be written as log x to the power a. So log ஓட கோஎஃபிஷியன்ட் தூக்கி நான் அதோட பவர் மேல எழுதலாம். இப்போ அதே லாஜிக் அப்ளை பண்ணா log p equals log v to the power minus gamma. The minus gamma is taken as the power. Simple. இப்போ ரெண்டு சைட்லயும் log இருக்கு. நான் ஆன்டி லாக் எடுக்கலாம், இல்ல taking 10 to the power, I mean raising both the sides to the power of 10. So ஏதாவது பண்ணனா I can take out the logs. So p equals v to the power minus gamma அப்படின்னு வந்து நிற்கும். ரைட்? இதை நான் லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்தேன்னா p v to the power gamma equals constant. So this is our final adiabatic equation. ஏன்னா அங்க மைனஸ் இருந்தது அப்படின்னா இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஆயிடுமா பவர். So pv to the power gamma equals constant. That's it. Work done formula. Yes, Mr. Ashgod, RS. No problem. இதுக்கு அடுத்து work done தான் நம்ம derive பண்ணுவோம். No worries. So work done formula complete. அடுத்து அதோட slope எப்படி இருக்க போகுது, polytropic process, work done, அதுல இருக்கிற specific heat எல்லாத்தையும் ஒண்ணா derive பண்ணலாம். Let's just do it one by one. All right. So இதுதான் basic adiabatic process ஓட equation derivation. pv to the power gamma equals constant. இந்த derivation தேவையா சார் அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். See, தேவையா தேவையில்லையான்றது that's a second question. தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர். நீங்க படிக்கிறீங்க படிக்கல அது ரெண்டாவது. படிச்சே ஆகணும். அதுல எந்த questionsமே கிடையாது. You have to study. பட் இது எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா அட்வான்ஸ் லெவல் நீங்க போகணும்னா இந்த டெரிவேஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ pv to the power gamma equals constant. இதுதான் அடியாபாட்டிக் ஈக்குவேஷன் கூட ப்ராப்பர் எக்ஸ்பிரஷன், ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப். ரைட்? pv to the power gamma equals constant. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் ஆப்வியஸ் ஸ்டெப். இப்போ ப்ரெஷர் வால்யூம்க்கு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருச்சு. எனக்கு டெம்பரேச்சர் வால்யூம்க்கு ரிலேஷன்ஷிப் கேட்டா, இல்ல பிரஷர் அண்ட் டெம்பரேச்சருக்கு ரிலேஷன்ஷிப் கேட்டா, லெட்ஸ் சே VT ரிலேஷன்ஷிப் என்ன, PT ரிலேஷன்ஷிப் என்ன? சிம்பிள். நீங்க அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இருக்கு இல்லையா, PV = nRT, அதை யூஸ் பண்ணி மட்டுமே எல்லாத்தையும் டிரைவ் பண்ணி கொண்டு வரலாம். இங்க PV to the power gamma இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன்ல PVTக்கு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்? PV equals nRT. ரைட்? இங்க நான் இத ப்ரொபோர்ஷனல் ஃபார்மேட்ல எழுதிட்டா PV is equal to proportional to T எழுதிக்கலாமா? PV is equal to nRT. PV is proportional to temperature. ரைட்? இப்போ இதுல இருந்து எனக்கு இங்க let's say I need PV ரிலேஷன்ஷிப் இருக்கு, எனக்கு TV ரிலேஷன்ஷிப் வேணும். அப்ப நான் பிரஷரை அதுல இருந்து எலிமினேட் பண்ணணும். ரைட்? இங்க எனக்கு P and V கான ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதுல இருந்து எனக்கு T and V கான ரிலேஷன்ஷிப் வேணும். டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் அதுக்கான ரிலேஷன்ஷிப் வேணும். அப்ப நான் பிரஷரை எலிமினேட் பண்ணிட்டு டெம்பரேச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதுக்கு நான் இந்த ஈக்குவேஷன் எப்படி பாருங்க, V pressure is proportional to T by V. கரெக்டா? நான் பிரஷரை எலிமினேட் பண்ணணும், அதுக்கு பதில் T இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். So P is proportional to T by V. இதை தூக்கி அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. T by V proportionality தானே, so not an issue, into V to the power gamma equals constant. இந்த பிரஷரை மட்டும் இங்க தூக்கி நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கேன். is equal to constant. Right? So T V to the power gamma minus 1 equals constant. இது another format of adiabatic equation. So T V to the power gamma minus 1 is equal to constant. இது இன்னொரு format for adiabatic equation. அவ்வளவுதான், சிம்பிள். அதே லாஸ்ட் ஃபைனல் ஃபார்மேட். எனக்கு ஒரிஜினலா இருந்தது PV ரிலேஷன்ஷிப், இங்க TV கிடைச்சிருச்சு. மீதி இருக்கிற ஒண்ணே என்ன? PT ரிலேஷன்ஷிப். ஸோ ப்ரெஷர் டெம்பரேச்சர். அப்போ எனக்கு இந்த ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா PT ரிலேஷன்ஷிப்புக்கு? இங்க
நான் வால்யூமுக்கு பதில் டெம்பரேச்சரை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் நான் வால்யூமுக்கு பதில் டெம்பரேச்சர் சப்ஸ்டியூட் பண்ணணும். PV to the power gamma equals constant. எனக்கு அது ஆல்ரெடி தெரியும். PV equals nRT. அதே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் நான் திருப்பி எழுதியாச்சு. எனக்கு ப்ரெஷருக்கு பதில் TP போட்டாச்சா PT வேணும். வால்யூமுக்கு பதில் நான் டெம்பரேச்சர் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வால்யூம் is proportional to T by P. சொல்லலாமா? Volume is proportional to T by P. PV is equal to constant. எனக்கு V is T by P. இதை தூக்கி அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். P into T by P to the power gamma equals constant. Right? இந்த வால்யூமை மட்டும் தூக்கி அங்க நான் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணா P to the power 1 minus gamma. அதாவது இங்க gamma வந்துடும், இங்க 1 இருக்கும். ஸோ 1 minus gamma into T to the power gamma equals constant. அவ்வளோதான். Right? So T to the power gamma, P to the power 1 minus gamma equals constant. This is various forms of adiabatic equation. இருக்கிற ஒரே adiabaticன்ற கான்செப்டை நான் என்னென்ன ஃபார்மேட்லலாம் எழுத முடியுமோ எல்லாத்துலையும் தூக்கி எழுதியாச்சு. PV to the power gamma, TV to the power gamma minus 1, அடுத்து T power gamma, P to the power 1 minus gamma is equal to constant. Right? அவ்வளோதான். இப்போ அடியாபேட்டிக் ரியல் வேர்ல்டுல பாசிபிளா? யோசிச்சு பாருங்க. ஹீட் டிரான்ஸ்ஃபரே இல்லாம எனக்கு ஒரு ப்ராசஸ் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி பாசிபிள். அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னா, அதுக்கான ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணா நம்மளால அடியாபேட்டிக் ப்ராசஸை ரியல் வேர்ல்டுலயே எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் ஃபார் அடியாபேட்டிக். ரைட். ஃபர்ஸ்ட் என்னன்னா தெர்மல் இன்சுலேஷன். இன்சுலேஷன்னா என்ன அப்படின்னு படிச்சிருப்போம்ல. இங்க நம்ம நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பட் ஹீட், தெர்மல் இன்சுலேஷன். ஹீட் டிரான்ஸ்ஃபர் எனக்கு நடக்கவே கூடாது. இப்போ நான் தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு ஒர்க் டன் பண்ணணும்னா ஐடியலா நான் எதை சிஸ்டம் எடுப்பேன்? ஒரு சிலிண்டர் இருக்கும், அந்த சிலிண்டர்ல ஒரு கேஸ் ஃபில் பண்ணியிருப்போம், அது மேல ஒரு பிஸ்டன் வச்சிருப்போம். ஸோ கம்ப்ரெஷன், எக்ஸ்பான்ஷன், அந்த ஃபவுண்டேஷன் பிரின்சிபல்ல வச்சு தான் நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ நான் அந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் அந்த சிலிண்டர் பிஸ்டன் எடுக்கும்போது அந்த சிலிண்டர் ஆஸ் வெல் அஸ் பிஸ்டன் அது ரெண்டுமே நான் ஒரு ஹை இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸால ஜென்ரேட் பண்ணணும். ஐ மீன் ப்ரெஃபரபிளி 100% இன்சுலேட்டிங். அது ஹீட் கண்டக்ட் பண்ணவே கூடாது. அது ஒரு பக்கா இன்சுலேட்டர் அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அடியாபேட்டிக் சிஸ்டம் பாசிபிள். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா the change should be sudden. சடன் சேஞ்ச். எதை சேஞ்ச் பண்றோம்? எனிதிங். அந்த சிஸ்டமோட பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர் எந்த ஒரு ஸ்டேட் வேரியபிளா வேணாலும் இருக்கலாம். அதை நான் சடனா சேஞ்ச் பண்ணேன்னா ஹீட் ஃப்ளோ ஆகிறதுக்கு டைம் இருக்காது. தேர் won't be any time for the heat to flow. ரைட்? இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரியல் வேர்ல்டுல அடியாபேட்டிக் பாசிபிள். பட் ரியல் வேர்ல்டுல 100% இன்சுலேஷன் அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலும் டு அன் எக்ஸ்டென்ட் சூடாகத்தான் செய்யும். அதே மாதிரி என்னதான் சடன் சேஞ்ச் அப்படின்னாலும் மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல் எடுக்கும்ல. நான் டைமே நகராம எந்த ஒரு ப்ராசஸையும் பண்ண முடியாது. ஸோ ரியல் வேர்ல்டுல தேர் இஸ் நோ பக்கா அடியாபேட்டிக். பட் ஐடியல் சிச்சுவேஷன்ஸ்ல we can assume a lot of real world situations to be approximately adiabatic. இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வெல் இன்சுலேஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? சடன் சேஞ்ச். ரைட்? சடனா சேஞ்ச் ஆகணும். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் மூணுமே சடனா சேஞ்ச் ஆகணும். அது ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நம்ம டைமே கொடுக்க கூடாது. இதுதான் அடியாபேட்டிக்கான கண்டிஷன்ஸ். இப்போ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அடியாபேட்டிக் நம்ம சைக்கிள் டயர் வெடிச்சு போறது. டயர் பர்ஸ்டிங். பைசைக்கிள் டயர் வெடிச்சு போறது. அப்படி வெடிக்கிறப்ப என்ன ஆகும் பாருங்க, அந்த ரப்பர் இஸ் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். அதுக்குள்ளர நான் ஏரை கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரைட்? நார்மலா கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருப்பேன். இப்ப வெடிக்கும் போது என்ன ஆகும்? சடனா அந்த கேஸ் வெளியே எக்ஸ்பேண்ட் ஆகும் தானே. அப்போ தட் இஸ் அன் அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஸோ பைசைக்கிள் டயர் எனக்கு சடனா வெடிக்கும் போது த கேஸ் வில் அண்டர்கோ அன் அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஸோ அடியாபேட்டிக் ஏன்னா அது ரொம்ப சடன், அதுக்கு டைமும் கிடையாது. ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு டைமும் எனக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. ரைட்? இட் வில் பி சோ ரேபிட். ஏன்னா லிட்டரலா அது வெடிக்குது. அது எனக்கு மைக்ரோ செகண்ட் கூட ஆகாது. மைக்ரோ செகண்ட் ஓகே, லெட்ஸ் சே மில்லி செகண்ட். மில்லி செகண்ட்ன்ற டைம் இன்டர்வலுக்குள்ள அது ஃபுல் எக்ஸ்பான்ஷன் வரணும்.
So that is an example for adiabatic expansion. ரெண்டாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் sound propagation. ஒரு sound wave when it travels through air, அது என்ன process undergo பண்ணுது அப்படின்னு பார்த்தா isothermal அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். There is no change in temperature. ஒரு sound wave காத்துல நகரும் போது there is no change in temperature. அதுதான் அவரோட assumption. But அது sort of like exactly opposite of adiabatic. Right? Adiabaticல எனக்கு heat flow கிடையாது, but temperature change ஆகலாம். Isothermalல எனக்கு temperature constant இருக்கணும். Right? Temperature constant இருக்கணும். அப்போ நான் heat flow கொடுத்தாதான் temperature constant maintain பண்ண முடியும். ரைட்டா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ நியூட்டனே தப்பு பண்ணியிருக்காரு when it comes to this topic. நம்மலாம் ஏமாத்துறோம். So the point is, don't be afraid of making mistakes. நீங்க படிக்கிற விஷயத்துல ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்க, தப்பான ஆன்சர் வந்துருமோன்னு பயப்படவே தேவையில்லை. நியூட்டனே தப்பு பண்ணியிருக்காரு. அதுவும் கான்செப்சுவலா ஃபண்டமெண்டல் மிஸ்டேக். ஒரு ப்ராசஸ்க்கு பதில் வேற ஒரு ப்ராசஸ் அசியூம் பண்ணதே பெரிய தப்பு இல்லை. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஃபார்முலா, இந்த ஃபார்முலாக்கு பதில் அந்த ஃபார்முலா, ஃபைன். கான்செப்சுவலா அடியாபாட்டிக் இருக்க வேண்டிய இடத்துல he assumed it to be isothermal. அதுக்கப்புறம் லாப்லாஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து தான் கரெக்ட் பண்ணார். லாப்லாஸ் கரெக்ஷன், அதையும் நீங்க படிச்சிருப்பீங்க. he assumed it to be adiabatic. அதனால the speed of sound formula வந்து gamma p by rho அப்படின்னு வரும். ஒரிஜினல் நியூட்டன்ஸ் ஃபார்முலா இஸ் வெறும் p by rho, pressure by density. பட் லாப்லாஸ் வந்து கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் it becomes gamma p by rho. அதுதான் நமக்கு ரியல் வேர்ல்ட் எக்ஸாக்ட் ஆன்சர் கோயின்சைட் ஆகும். நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூக்கும் லாப்லாஸோட ஆன்சர் will coincide. Right. So sound propagation, gasesல sound propagation in gas. So that's another example for adiabatic process. So adiabatic process oda basic equations done. இப்போ அடுத்து ஆப்வியஸா work done in an adiabatic process. So இது கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க நம்ம எந்தெந்த ஈக்குவேஷன்ஸை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதுல இருந்து தான் எல்லாத்தையும் நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வரோம். இட் ஸ்டேட்ஸ் தட் heat supplied is work done plus change in internal energy. அடுத்து equation of state, PV is equal to nRT. இது ரெண்டுத்துக்கு அதுக்கு அடுத்து மேயர்ஸ் ஈக்குவேஷன். மேயர்ஸ் ஈக்குவேஷன் Cp minus Cv is equal to R. மூணாவது. நாலாவது காமா. காமானா ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட். இந்த 4 ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி we have derived this 3 adiabatic equations. PV to the power gamma constant, TV to the power gamma minus 1 constant, P1 minus gamma, T to the power gamma equals constant. Done. இது examples, conditions and examples. Conditions, first thermal insulation, ரெண்டாவது sudden change. Real world example, bicycle tire வெச்சு போறது. ரெண்டாவது sound propagate ஆகிறது through gases. Right? இதுதான் நார்மல் adiabatic process ஓட basics. இப்போ எந்த ஒரு thermodynamic process இருந்தாலும் அதுல இருக்கிற work done calculate பண்ணலன்னா நமக்கு தூக்கம் வராது. So work done calculate பண்ணியே ஆகணும். So adiabatic processல work done என்ன? So work done, general formula thermodynamicsல work done என்ன? Integral P dV initial to final, இல்ல V1 to V2 whatever. நம்ம V1 to 2 னு எடுத்துக்கலாம். V1 to V2 is the normal work done formula for any process thermodynamicsல. Integral F into dx போடுவோம்ல, நம்ம work done by variable force-க்கு integral F into dx போடுவோம். இங்க PdV. ஏன்னா we are going to talk in terms of volume. நார்மலா thermodynamicsல நம்ம pressure and volume termsல சொல்றதுனால we can take it in terms of volume. Excuse me. ஓகே, ஸோ அப்போ இங்க எனக்கு Pங்கிறது வேரியபிள், கரெக்ட் தானே? அப்போ அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் Vல நான் எக்ஸாக்டா எழுதணும். நம்ம இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒர்க் டன்னுக்கு நமக்கு 2 ஃபார்முலா இருக்கு தானே. என்ன? பேசிக் ஃபார்முலா ஒர்க் டன்னுக்கு ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது நமக்கு தெரியும். இது எப்போ நம்ம யூஸ் பண்ண முடியும்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும் போது தான். அதுவே ஃபோர்ஸ் வேரியபிளா இருந்ததுன்னா ஃபார்முலா என்ன வரும்? ஒர்க் டன் ஃபார்முலா வில் பி integral F dot ds னு வருமா? Right? Variable force இருந்ததுன்னா the formula will become integral F dot ds. அதே மாதிரி இங்க எனக்கு
கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா இருந்ததுன்னா P into V2 minus V1 அப்படின்னு எழுதிடுவோம் நம்ம ஐசோபாரிக் ப்ராசஸ். இங்க ப்ரெஷர் இஸ் வேரியிங். ஏன்னா அடியாபாட்டிக் ப்ராசஸ்ல P V to the power gamma equals constant. என்னோட ப்ரெஷர் வேரி ஆகுது. PV to the power gamma ப்ரெஷர் வேரி ஆகுது. அப்போ I have to go for integration. அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கணும். எதுக்காக நான் இன்டகிரேஷன் யூஸ் பண்றேன்? Why can't I use P into V2 minus V1? So in the formula is for constant force. அதே மாதிரி P into V2 minus V1 del V வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் வேரி ஆச்சுன்னா நான் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணணும். ப்ரெஷரும் இங்க வேரியபிள், ரைட்? அதனால நான் இன்டெக்ரல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிடலாம். இப்போதைக்கு லெட்ஸ் டேக் இட் as K. PV to the power gamma is equal to constant. இதோட அர்த்தம் என்ன பாருங்க? P1 V1 to the power gamma equals P2 V2 to the power gamma, which is equals to PV to the power gamma. இது எல்லாமே equals to constant. Now the thermodynamic process PV to the power gamma equal constant அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? நான் எந்த ஒரு ஸ்டேட் வேணாலும் இருக்கட்டும், P1 V1 P2 V2 PV P3 V3 N P1 PN VN, எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் everything should be equal. The product should be equal, right? This is equal to K அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்க P க்கு பதிலு K by V to the power gamma தூக்கி substitute பண்ணணும். So work done becomes integral V1 to V2. This is V1 to V2 K by V to the power gamma into dV, right? 1 by V to the P க்கு பதிலு V by K by V to the power gamma. இப்போ next step constant வெளியே கொண்டு வந்துட்டு integration. So work done will be K of integral V1 to V2 V to the power gamma dV. அவ்வளவுதான். Sorry, minus gamma. V to the power minus gamma. ஏன்னா denominatorல இருக்கு, மேல வரும்போது it becomes minus gamma dV. இப்போ next step integral x to the power n dx formula. X to the power n plus 1 by n plus 1. So K into V to the power minus gamma plus 1 by minus gamma plus 1. Minus gamma plus 1. And this is V1 to V2. Right? V to the power minus gamma plus 1 by minus gamma plus 1. நார்மலா நமக்கு தெரிஞ்ச basic integration formula. அடுத்த ஸ்டெப், இந்த 1 minus gammaவை வெளியே கொண்டு வந்துடலாம். 1 minus gamma. Right? இங்க V2 V1 limit substitute பண்ணா K V2 to the power 1 minus gamma minus K V1 to the power 1 minus gamma. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா பசங்களா? நான் upper limit V2 to the power 1 minus gamma minus lower limit V1 to the power 1 minus gamma. K-வை உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 1 minus gammaன்றது கான்ஸ்டன்ட், அதனால வெளியே எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப், இதுதான் கொஞ்சம் தெளிவா பார்க்க வேண்டிய ஸ்டெப். K-க்கு பதில் அதோட வேல்யூவை நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். பட் ஒரே வேல்யூ கிடையாது. பாருங்க, K is equal to P2 V2. அதே மாதிரி P1 V1. So K ஓட வேல்யூ P2 V2வும் K ஓட வேல்யூ தான். P1 V1 to the power gamma ரெண்டுமே K ஓட வேல்யூ தானே. நான் இங்க V2 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நான் P2 V2 to the power gamma அதை தூக்கி நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். So this is going to become P2 V2 to the power gamma into V2 to the power 1 minus gamma minus K க்கு பதில் இங்க V1 இருக்கிறதுனால நான் P1 V1 to the power gamma substitute பண்ணிக்கிறேன். So P1 V1 to the power gamma dot V1 to the power 1 minus gamma. Right? So P1 V1 to the power gamma. இங்க K க்கு பதில் P1 V1 gamma. அதே K க்கு பதில் P2 V2 gamma. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். K இவனுக்கும் ஈக்குவல் தான், K அவனுக்கும் ஈக்குவல் தான். சரி, நான் ஏன் ரெண்டு டிஃபரெண்ட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா, எனக்கு ஃபைனல் சிம்பிள் ஃபார்மேட் வரணும். இங்க ஆல்ரெடி V2 இருக்கிறதுனால நான் V2, அதாவது செகண்ட் ஸ்டேட் V2 P2 அந்த டேர்ம்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா கேன்சல் ஆயிட்டு எனக்கு ஃபைனல் சிம்பிளா வந்துடும். அதே மாதிரி இங்க ஆல்ரெடி V1 இருக்கிறதுனால நான் P1 V1 டேர்ம்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். டன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணா இது என்ன வரும்? காமா பிளஸ் 1 மைனஸ் காமா அப்படின்னு வரும். ஸோ காமா காமா கேன்சல் ஆயிட்டு your final formula will be P2 V2 minus P1 V1. Right?
ஸோ இதுக்கு அடுத்து ஃபைனலாக இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்? இது நமக்கு இதுக்கப்புறம் தேவையில்லை. delete this. இங்க நான் P2 V2 1 minus gamma. நமக்கு gamma is always greater than 1 தெரியும் இல்லையா? ஏன்னா gammaவோட ஃபார்முலா என்ன? Cp by Cv. We know that gamma is Cp by Cv. Cp by Cv நமக்கு ஏற்கனவே தெரியும். And Cp is always greater than 1, which implies gamma is greater than 1. Cp எப்பவுமே Cv விட greater than 1 தான் இருக்கணும். அதனால gamma is always greater than 1. So 1 minus gammaக்கு பதிலு நான் gamma minus 1 அப்படின்னு மாத்தி எழுதிக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த மைனஸ் காமன் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் இட். இது ஜஸ்ட் ஒரு கன்வீனியன்ட் பர்பஸ்க்காக தான். நீங்க இப்படியே கூட விட்டுறலாம். This will be the final work done formula. 1 by 1 minus gamma P2 V2 minus P1 V1. இப்படியே விட்டுறலாம். நாட் an issue. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். பட் gamma எனக்கு கிரேட்டர் than 1 வரும். 1 minus 1.4 அப்படின்னா அது மைனஸ்ல வர்றதுனால it will become a bit annoying. அதனால இதை நான் எனக்கு சௌகரியமா இருக்கிற ஃபார்மேட்ல மாத்தி எழுதிக்கிறேன். So work done becomes P1 V1 minus P2 V2 by gamma minus 1. So இதுதான் work done in a adiabatic process ஓட ஃபார்முலா. இப்போ இதை நான் இன்னொரு ஃபார்மேட் டெம்பரேச்சர்ல கூட சொல்லலாம். ஏன்? equation of state என்ன? What is the equation of state? P1 V1 equals nRT1. அதே மாதிரி P2 V2 equals nRT2. So நான் இதுக்கு பதில் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். P1 V1 பதில் nRT1, P2 V2 பதில் nRT2. நான் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். So the final formula for work done, another alternate formula, nRT1 minus T2 by gamma minus 1. So this is the second formula for work done. Work done oda adiabatic process. nR T1 minus T2 by gamma minus 1. இல்ல உங்களுக்கு இந்த ஃபார்முலால வேணும்னா, if you want to write it in this format, so final format என்ன? Work done equals nR del T by 1 minus gamma. இப்படி கூட எழுதிக்கலாம். nR del T by 1 minus gamma. ஏன் del T போட்டு மாத்திருக்கேன்னா, டெல்டா அப்படின்னா ஆல்வேஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ரைட்? ஸ்பெசிஃபிக்கா கொடுக்காத வரைக்கும் எப்பவுமே டெல்டானா ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு எடுக்கணும். எனக்கு இனிஷியல் மைனஸ் ஃபைனலுக்கு காமா மைனஸ் 1. நான் அதை பெரட்டி போட்டேன்னா எனக்கு இன்னொரு மைனஸ் ஆட் ஆகும். ஸோ 1 மைனஸ் காமா. ஸோ எந்த ஃபார்மேட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ யூ கேன் சூஸ் தட் ஃபார்மேட். ஸோ பிரைமரிலி நம்ம இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம். P1 V1 minus P2 V2 by gamma minus 1. nR T1 minus T2 by gamma minus 1. That's it. So இது ரெண்டு தான் work done by adiabatic process. Right? So board full-ஆ கொஞ்சம் கசகசான்னு இருக்கு. I can understand that. But come on, we are dealing with thermodynamics. Thermodynamics, oscillations, waves, இது எல்லாமே இப்படி தான் இருக்கும். And நம்ம ப்ரிப்பேர் பண்றது JEE-க்கு. So get used to it. Done. So work done in adiabatic process ஓட proper final format அந்த ரெண்டு டப்பா. P1 V1 P2 V2 by gamma minus 1 nR T1 minus T2 by gamma minus 1. Right? So இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அடுத்த டாபிக், அடுத்து என்ன பார்க்க போறோம்னா graph. What will a PV graph look like? So எனக்கு ஒரு PV graph வேணுமா? So y axis ல as always pressure, x axis ல as always volume. Right? இப்போ எனக்கு PV graph எப்படி இருக்கும்? சிம்பிள். நம்ம அந்த ஈக்குவேஷன்ல இருந்து செக் பண்ணி பார்க்கலாம். PV to the power gamma equals constant அப்படின்னு வருமா? ரைட்? PV to the power gamma is equal to constant. இந்த கிராஃப் எப்படி இருக்கும்னா, let's take any 2 points. இங்க இருந்து இங்க வர்றப்போ this is how the slope will be. ரைட்? இப்படிதான் எனக்கு PV கிராஃபோட நார்மல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் will look like this. இப்போ இவனுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சு பார்ப்போமா? Let's consider the slope for this guy. இந்த ஒரு பாயிண்ட்ல இவனோட ஸ்லோப்னா என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட்ல நான் டேஞ்சன்ட் போட்டு அந்த டேஞ்சன்ட்டோட ஆங்கிள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். For this point ஸ்லோப் கண்டுபிடிப்போம். How do we do slope? இதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். Differentiate PV to the power gamma. Differentiate the above equation. So P into இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா gamma V to the power gamma minus 1 dV plus
v to the power gamma into dp equals 0. That is uv formula, u into v dash u dash, right? So pv to the power gamma minus 1 dv, that is v to the power gamma, differentiate panna gamma into v to the power gamma minus 1 into dv plus v to the power gamma constant into dp equals 0, right? For next step, idan right hand side kondu poitu I am just trying to rearrange everything. P into gamma into v to the power gamma by v into dv equals minus v to the power gamma dp. இந்த பவர்ல இருக்கிற -1 எனக்கு கீழே வந்துருமா? சிம்பிள். மீதி இருக்கிறது எனக்கு கேன்சல் ஆயிடும். v to the power gamma, v to the power gamma எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. So look at the situation. இந்த மைனஸை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். minus p by v into gamma. மைனஸ் காமா, அதாவது காமா இங்க இருக்கு, p அப்படியே இருக்கு, இந்த இடத்துல இருக்கிற v அப்படியே இருக்கு, is equal to dp by dv. dp by dv. So இதுதான் slope. dp by dv இருக்கு இல்லையா? So slope of adiabatic equals minus gamma into p by v. நீங்க isothermal slope, I don't know if you have studied, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதே சிச்சுவேஷனை காமா இல்லாம p into v equals constant போட்டு derive பண்ணோம்னா, if you just use pv is equal to constant, நமக்கு slope என்ன தெரியுமா வரும்? For pv equals constant, pv constant க்கு slope is equal to minus p by v அப்படின்னு வரும். So this is isothermal. Isothermal process அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Isothermal processக்கு slope is minus p by v, அவ்வளவுதான். இங்க எனக்கு minus gamma p by v. So ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணி எழுதும்போது slope of adiabatic process equals gamma times slope of isothermal. அதாவது the isothermal processல என்ன ஸ்லோப் இருக்குமோ அதோட gamma times more slopey adiabatic. Adiabatic-ஓட slope will be much higher than isothermal. அது எப்படின்னு பார்த்துருவோமா? Isothermal process-உம் slopey தான். PV is equal to constant slope. அதாவது ஒரு curve, straight line கிடையாது, curve. அதே மாதிரி adiabatic-ம் எனக்கு curve. அப்ப அந்த ரெண்டு curve-க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இல்ல டிஃபரன்ஸ் என்ன? adiabatic-ஓட curve வந்து ரொம்ப ஸ்டீப்பர், ரொம்ப பயங்கரமா சறுக்கிட்டு கீழே வந்துடும். Now compared to isothermal curve, isothermal slope. So adiabatic-ஓட slope is gamma times p by v. எனக்கு isothermal slope is வெறும் p by v. இங்க minus gamma, மைனஸ்ங்கிறது விட்டுருங்க, that is decreasing, அது வேற, right? மைனஸ்ங்கிறது decreasing, அது வேற. So minus p by v, வெறும் minus p by v, இங்க minus gamma times p by v. So that's the difference. Yes. JEE Mains 95% எடுக்க முடியுமா without any JEE preparation? இப்போதான் JEE preparation ஸ்டார்ட் பண்ணேன். பிரசாந்த், that depends. இப்போ நார்மலா மெயின்ஸ் எக்ஸாம்க்கான அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தா NTA. அவங்க கண்டக்ட் பண்றது இட்ஸ் பேஸ்ட் ஆன் CBSE சிலபஸ் அப்படின்னுவாங்க. கண்டென்ட் வைஸ் JEE மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது நார்மல் நம்ம NCERT-ல இருக்கிற கான்செப்சுவல் ஸ்டஃப் தான். கான்செப்சுவலா NCERT-ல இருந்து தான் வரும். பட் அந்த கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி, இந்த கான்செப்டை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்றது தட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ரைட்? இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாமா, அது போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் JEE-க்கும் நிறையவே சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாம் தரவா இருக்குன்னு வச்சுப்போமே, நீங்க ஸ்கூல்ல ப்ராப்பரா அட்டென்டிவா இருந்து இஃப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஆல் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ், தேவையான ஃபவுண்டேஷன், பேசிக்ஸ், டெஃபினேஷன், ஃபார்முலாஸ், யூனிட்ஸ், பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், எக்ஸம்ஷன்ஸ், அது எல்லாத்தையும் தெளிவா படிச்சிருந்தா, if you practice enough number of questions under the time limit, yes, you can crack that. அந்த மெயின்ஸோட அட்வான்ஸ் போறதுக்கான கட் ஆஃபை கிராங்க் பண்றதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. ஐ மீன் இஃப் யூ ஆர் சின்சியர், இந்த 2 வருஷம் நீங்க JEE-க்குன்னு இல்லைனா கூட ஃபண்டமெண்டலா ஸ்கூலுக்கு போறத ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்து இப்போ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா there is a decent chance of cracking it. ரைட்டா? போதும். Now let's get back. So slope of gamma, slope of isothermal. இப்போ எக்ஸ்பான்ஷனுக்கும் கம்ப்ரெஷனுக்கும் தனித்தனியா பார்த்துருவோம்.
அது ரெண்டு வால்யூம் இருக்கு, V1 V2. அதே மாதிரி இங்கேயும் அதே ரெண்டு வால்யூம் இருக்கு, V1 V2. ரைட், திஸ் இஸ் V1, இது V2, V1 V2. ரெண்டு வால்யூம் தனித்தனியா இருக்கு. இப்போ நான் ஒரு this is let's left hand சைடுல இருக்கிறத நம்ம expansion அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது compression. ரைட், எக்ஸ்பான்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன். இப்போ நான் ஒரு கேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது, ஒரு வால்யூம்ல இருந்து இன்னொரு வால்யூம்க்கு கொண்டு போகணும், V1ல இருந்து V2க்கு அதை நான் கொண்டு போகணும். இப்போ நான் அதை ஐசோதெர்மல்லையும் அடியாபாட்டிக்லையும் கொண்டு போனா எப்படி இருக்கும்? ரைட், ஐசோதெர்மல்ல கொண்டு போனா லெட்ஸ் டேக் திஸ் ப்ளூ கலர். ஸோ இங்க இருந்து எனக்கு இப்படி போகுது அப்படின்னு வச்சுப்போம். திஸ் இஸ் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஐசோதெர்மலை விட எனக்கு அடியாபாட்டிக்கோட ஸ்லோப் அதிகமா இருக்கணும். ஸோ அடியாபாட்டிக்கோட எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும்னா மேல இருந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு வச்சுப்போம். ஸோ ஐசோதெர்மல் எப்படி வருதோ அதை விட அதிகமான ஸ்லோப் இருக்கணும் அடியாபாட்டிக். ரைட், ஸோ திஸ் இஸ் அடியாபாட்டிக், மேல இருக்கிறவன் ஐசோதெர்மல். ஸோ ரெண்டு வால்யூம்க்கு நடுவில் பிட்வீன் த சேம் வால்யூம், ரைட், நான் ஐசோதெர்மல் அடியாபாட்டிக் ரெண்டுத்துக்கும் எக்ஸ்பான்ஷன் கர்வ் போட்டேன்னா ஐசோதெர்மலோட எக்ஸ்பான்ஷன் இஸ் ஆன் அ ஹையர் லெவல், அடியாபாட்டிக்கோட எக்ஸ்பான்ஷன் கர்வ் அதை விட இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். அதே கம்ப்ரெஷனுக்கு பார்ப்போம். கம்ப்ரெஷன்னா எனக்கு V2, அதாவது ஃபார் கம்ப்ரெஷன் எனக்கு வால்யூம் டிக்ரீஸ் ஆகணும். ஐ எம் கம்ப்ரெசிங் இட், வால்யூம் டிக்ரீஸ் ஆகணும். அங்க ஐசோதெர்மல் வச்சு பார்ப்போமா? ஐசோதெர்மலோட கம்ப்ரெஷன் ஏதோ ஒரு ரேண்டம் கர்வ் இங்க இருந்து இப்படி வருது அப்படின்னு எடுத்துப்போம். திஸ் இஸ் ஐசோதெர்மல், எனக்கு இந்த டைரக்ஷன்ல வருது. இங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டைரக்ஷன், இது எக்ஸ்பான்ஷன். ரைட், ஐசோதெர்மல் எனக்கு மேல வருது, வால்யூம் குறையுது. இப்போ எனக்கு அதே கம்ப்ரெஷனை நான் அடியாபாட்டிக்ல கொண்டு வந்தேன்னா எனக்கு அடியாபாட்டிக் ஸ்லோப் இவனை விட அதிகமா இருக்கணும். ஸோ இப்படி வரும், சரியா? ஸோ எக்ஸ்பான்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அடியாபாட்டிக்கோட கர்வ் ஐசோதெர்மலை விட கீழே இருக்கணும். கம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அடியாபாட்டிக்கோட கர்வ் ஐசோதெர்மலை விட மேல இருக்கணும். ஸோ திஸ் இஸ் அடியாபாட்டிக். ரெட் கலர் இஸ் அடியாபாட்டிக், ப்ளூ கலர் இஸ் ஐசோதெர்மல். ரைட், இப்போ ஒர்க் டன் பார்த்தோம்னா ஒர்க் டன். ஸோ இங்க ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல எனக்கு ஒர்க் டன் வில் பி மோர் கம்பேர்ட் டு அடியாபாட்டிக். ரைட், ஐசோதெர்மல்ல எனக்கு ஒர்க் டன் வில் பி மோர் கம்பேர்ட் டு அடியாபாட்டிக். ஏன்னா ஏரியா அண்டர் ஐசோதெர்மல் கிராஃப் இஸ் மோர், ஐசோதெர்மல் கர்வ் இஸ் மோர் கம்பேர்ட் டு அடியாபாட்டிக் கர்வ். பட் அதுவே கம்ப்ரெஷன்ல பாத்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு கம்ப்ரெஸ், நம்ம கம்ப்ரெஸ் பண்ணணும்னா ஐசோதெர்மல்ல இருக்கிற ஒர்க் தட் இஸ் டு பி டன் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு அடியாபாட்டிக். ரைட்டா, இங்க ஐசோதெர்மல்ல மோர் ஒர்க், இங்க ஐசோதெர்மல்ல லெஸ் ஒர்க். பட் இட் இஸ் எக்ஸ்பான்ஷன், அது கம்ப்ரெஷன். ஸோ அந்த டிஃபரன்ஸ் மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ எக்ஸ்பான்ஷன்ல ஐசோ மேல அடையா கீழே, கம்ப்ரெஷன்ல அடையா மேல ஐசோ கீழே. டன். ஸோ ஐசோதெர்மல் முடிஞ்சிருச்சு. Sorry, adiabatic is completely over. And finally, we can go to polytropic process. Polytropic process போயிடலாமா? அதை முடிச்சிட்டு குவிக்கா ப்ராப்ளம்ஸ் போட்டுடலாம். டன். இப்போ பாலிட்ராபிக் ப்ராசஸ்னா என்ன? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல எக்கச்சக்க ஸ்பெசிஃபிக்கான ப்ராசஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், அடியாபாரிக் ப்ராசஸ். இந்த மாதிரி என்னால எதையுமே கிளாசிஃபை பண்ண முடியல. ஸோ ஒரு ஜெனரலிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும். அதுல இருந்து வேற எந்த ப்ராசஸா இருந்தாலும் என்னால டெரைவ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கணும். அதுதான் நம்ம பாலிட்ராபிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாலிட்ராபிக், பாலி அப்படின்னா பாலிட்ராபிக் ப்ராசஸ். ஜெனரலா we'll say PV to the power n equals constant. ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல இங்க x யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல they can use capital N, x எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மீனிங் இட்ஸ் a variable. இந்த n can take poly values. அந்த n னால எந்த வேல்யூ வேணாலும் நம்மளால அது கொடுத்துக்க முடியும். அதனால the polytropic process அப்படின்னு சொல்லுவோம். இந்த polytropic processல இருந்து நான் மீதி ஸ்டாண்டர்டா இருக்கிற எல்லா ப்ராசஸையும் என்னால டெரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். ரைட், எக்ஸாம்பிளுக்கு now இப்போ let's take n as 0. So if n equals to 0, anything to the power 0 equals to 1 இல்லையா? So எனக்கு p into 1 equals constant அப்படின்னு வரும். So அது என்ன ப்ராசஸ்? pressure constant அப்படின்னா this becomes isobaric.
Right? Isobaric process. Now let's take it as 1. So n க்கு பதிலு நான் 1 substitute பண்றேன். So what will happen? PV to the power 1 is equal to constant. என்ன வரும்? This is iso. Yes, I miss பண்ணிட்டேன். So this is isothermal. This is isothermal process. Right? N is equal to 1. If n is equal to gamma, it becomes PV to the power gamma equals constant, and that is my adiabatic. இவ்வளோ நேரம் இதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். Adiabatic process. இப்போ கடைசியா ஐசோகோரிக் ப்ராசஸை கூட நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். How? இந்த ஈக்குவேஷனை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். Right? In the same equation, if I try to write it in this format, that is P to the power 1 by n into V to the power 1 equals constant. Correct? That is, I am taking nth root. நான் இந்த ஈக்குவேஷனுக்கு nth root எடுக்கிறேன்னு வச்சுப்போம். அப்போ P to the power 1 by n, V to the power n by n அப்படின்னு வந்துடும். Right? V to the power n equals constant. P to the power 1 by n, V to the power n is equal to constant. Right? So in the format la irukumbodhu, let's substitute n equals infinity. அப்போ என்ன ஆகும்? P to the power 1 by infinity into V to the power 1 is equal to constant. So this becomes 0. Constant. அப்போ volume equals constant. So finally, if n is infinity, then V equals constant. So I'll get isochoric process. So ஒரு polytropic process na அது எந்த கண்டிஷன் நம்ம கொடுக்கிறோன்றதுக்கு தகுந்த மாதிரி it can adopt any of the standard process. அதால எல்லா standard processையும் எடுத்துக்க முடியும். So this is one general ultimate equation. So இந்த equationல இருந்து நமக்கு எந்த process வேணாலும் அதை derive பண்ணி கொண்டு வர முடியும். So everything is possible from one single equation. So polytropic process ஓட ultimate equation இதுதான். இப்போ அடுத்து இது கூட work done and specific heat அது ரெண்டு மட்டும் பார்த்துடலாம். That's it. We'll start doing problems. So work done in polytropic process. So work done in polytropic. Right? Same. நமக்கு யூசுவலா work done formula என்ன? Work done is equal to integral PdV. So நம்ம adiabatic processக்கு என்ன ஃபார்முலா கொண்டு வந்தோமோ அதே ஃபார்முலா தான் வரும். அங்க காமா அதுக்கு பதில் இங்கே n அவ்வளவுதான் சிம்பிள். So adiabatic ஓட அதே ஃபார்முலா for polytropic process. Work done in a P1 V1 minus P2 V2 by n minus 1. அங்க gamma அதுக்கு பதில் இங்க n minus 1. Or work done is nr T1 minus T2 by n minus 1. இல்ல final is equal to del RT. nr del T by 1 minus T. This is another formula. இப்போ specific heat. Specific heat for so first law of thermodynamics. Del Q is equal to del U plus del W. Specific heat formula என்ன வரும்? NC dt. Correct? Del Q is NC dt. So NC dt na specific heat oda formula adana. Heat supplied per mole per unit change in temperature. That C is equal to Q by N into dt. அப்படின்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா I'll get Q is equal to NC dt equals NCV dt plus work done. Work done polytropic process என்ன வச்சிருக்கோம்? nr del T இல்ல nr dt by n minus 1. Here dt க்கு பதில் we can use delta T. Delta T plus nr del T by 1 minus n. So del T cancel. Remaining n no cancel. So specific heat for a polytropic process. So a polytropic process kind of specific heat in CV plus R by 1 minus n. That's all. So C is equal to C plus R by 1 minus n. So எனக்கு எந்த ஒரு ப்ராசஸா இருந்தாலும்
அதோட specific heat கண்டுபிடிக்கிறதுக்கு I can use this logic. C is equal to CV plus R by 1 minus N. அவ்வளவுதான். Done. Okay. Now, all theory over. Problem start பண்ணலாம். இன்னும் கொஞ்சோண்டு தியரி இருந்தது, but almost time ஆயிடுச்சு. We'll jump into questions. Questions முடிச்சிட்டு கடைசியா time இருந்ததுன்னா extra stuff பார்க்கலாம். So first question. So time for question. First question. A gas is kept in a container having walls which are thermally non-conducting. So indirecta hint கொடுத்திருக்காங்க thermally non-conducting. அப்போ they are like perfect insulators. Initially, the gas has a volume of 800 cubic centimeters, centimeter cube, cc, and the temperature 27 degrees Celsius. The change in temperature when the gas is adiabatically compressed to 200 centimeter cubes. So, what is the change in temperature when the gas is adiabatically compressed? Ratio, gamma value, we have it already, 1.5. That's it. So, as always, first, என்னோட given data எடுத்து எழுதணும். Initially, the gas has a volume of. So, initial volume is 800. Right? And temperature. Initial temperature, always go for Kelvin. Celsius எழுதக்கூடாது, 27. So, which is 300 Kelvin. And the change in temperature and the gas pressure, final volume is 200. So compression. So final volume is 200 and gamma value is 1.5. Gamma is 1.5. So what is enna kandupidikanum? The change in temperature. So final temperature minus initial temperature. Illa the difference between the two temperatures. Adha inga nama solve pannom. Adukku I need the final temperature. T2 enna nu kandupidikanum. And avangile question la theliva kuduthanga, it is an adiabatic process, right? So adiabatic process oda temperature volume relationship. So what is the relationship between temperature and volume of an adiabatic process? Erkanave derive pannom illaya, T V to the power gamma minus 1 equals constant. T V to the power gamma minus 1 constant. So adana rendu state eludana, T1 V1 to the power gamma minus 1 equals T2 V2 to the power gamma minus 1. இப்போ எனக்கு T2 மட்டும்தான் வேணும். So bring everything to the other side. T2 மட்டும் வச்சுட்டு இங்க இருந்து gamma minus 1 நான் டைரக்டா எழுதிரலாம்ல. Gamma minus 1 equals 1 by 2. Gammaன்றது 1.5. So 1.5 minus 1 is 0.5. அத நான் 1 by 2 அப்படின்னு எழுதியிருக்கேன். So இங்க substitute பண்ணா T1 V1 to the power 1 by 2 by V2 to the power 1 by 2 is T2. Right? T1 value, T1 is 300 into V1 is 800. 800 by 200, the whole to the power 1 by 2. So which is 4 under root varum. So that is 2. Final temperature is 600 Kelvin. Appo delta T is T2 minus T1 is 600 minus 300, which is 300 Kelvin. The change in temperature is 300 Kelvin. So question laye enna process endradhu theliva specific ah kuduthitaanga, adiabatic. Adiabatic oda kuduthirukra variables ku naduvula irukra relation, TV relation. So TV relation எடுத்து எழுதிட்டு அதுல 3 variables plus gamma நமக்கு ஆல்ரெடி இருக்கு. 3 variables gamma இருக்கு. Substitute பண்ணா you will get the last unknown variable T2. இப்ப questionல கேட்டிருக்கிற quantity என்ன? Delta T. T2 minus T1. So that's the question. So solve பண்ணா you will get 300 Kelvin as your answer. Right? அடுத்த question. So it's a theory-based question. First, identify the characteristics of an adiabatic process in a monoatomic gas. First, internal energy is constant. Possible? ஒரு adiabatic processல internal energy constant இருக்கிறதுக்கு chance இருக்கா? So del Q equals 0 ஒரு adiabaticல. அப்போ del U
equals minus del W, right? And del Q is equal to del U plus del W. So, del U is minus of del W. அப்போ எனக்கு internal energy constant இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது decrease ஆனாதான் எனக்கு work done கிடைக்கும். So, for an adiabatic process, internal energy constant இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. So, first statement is wrong. ரெண்டாவது, work done in the process is equal to the change in internal energy. Yes, that is true. So, work done is change in internal energy. So, internal energy எவ்வளோ change ஆகுதோ அதே அளவுக்கு எனக்கு work நடக்கும். Because நான் heat supply பண்ணவே இல்லை. Work நடக்கிறதுக்கான total source என்னோட internal energy தான். For an adiabatic process. Right? So, second statement is true. The product of temperature and volume is constant. தப்பு. ஏன் ரிலேஷன்ஷிப் என்ன இப்பதானே பார்த்தோம் TV to the power gamma minus 1 is constant. அதாவது product of temperature and volume கிடையாது. Volume raised to the power gamma minus 1. அந்த product தான் constant. Not just TV. Next. The product of pressure and volume is constant. அதுவும் தப்பு. So the product of pressure and volume raised to the power gamma equals constant. Right? TV to the power gamma minus 1, PV to the power gamma equals constant. Next, the work done to change the temperature from T1 to T2 is proportional to T2 minus T1. Yes, that is very well true. Work done formula enna? Work done is NR T1 minus T2 by gamma minus 1. Pathama, work done is dependent on T1 minus T2. That is correct. So, first option wrong, second correct. So, B and E only. The option is B and E only. I hope this is clear. Mr. Udaya Krishna, vanakkam anbu maanavare. Right. Next question. In an adiabatic process, which of the statement is true? In an adiabatic process, which of the following statement is true? The internal energy of the gas decreases as the temperature increases. First, true. Internal energy decreases as the temperature increases. False. Right? Temperature increase ஆச்சுன்னா internal energy increase தானே ஆகணும். How can it decrease? ரெண்டாவது, work done by the gas equals to the increase in internal energy. Technically, decrease in internal energy. So, ஒரு work done நடக்குதுன்னா delta Q கிடையவே கிடையாது. So, இங்க the work done is decrease in internal energy ன்னு வரணும். தப்பு. The molar heat capacity is 0. The molar heat capacity is infinite. So, 0 is the correct answer. Yeah. Molar heat capacity ஓட formula என்ன? C is equal to del Q by N del T. Correcta? Specific heat capacity ஓட fundamental formula தான். The heat required to rise 1 mole of substance's temperature through 1 Kelvin, இல்ல 1 degree Celsius. இப்போ நமக்கு for an adiabatic process, adiabaticல heat flow கிடையவே கிடையாதுல்ல. So, delta Q is 0. Right? Heat flow is 0. Delta Q 0. அப்போ எனக்கு specific heat capacity is 0. Correcta? Specific heat capacity is 0 for an adiabatic process. So, option B, the molar specific heat capacity is 0. அதுதான் இங்க correct answer. Option B இல்ல Mr. Option C இல்ல Santosh. Work done by the gas equals to increase in இல்ல decrease. Right? ஒரு adiabatic process எடுத்தா நான் எக்ஸ்டர்னலா ஹீட் எனர்ஜி எதுவுமே கொடுக்கவே முடியாது. அப்போ internal energy குறைஞ்சு அதுதான் எனக்கு வெளியே ஒர்க்கா வந்து நிற்கும். So the internal energy will decrease and it will get corresponded to the external work done. Internal energy தான் எனக்கு work done மாறும். That's the final answer is option B. Molar heat capacity is 0 for an adiabatic process. So work done by an adiabatic change in ideal gas depends on. So work done is NR T1 minus T2 by gamma minus 1.
So work done depends on change in its temperature alone. Actually, change in its volume சொல்லலாம், but clear change in volume சொல்ல முடியாது. Volume நம்ம consider பண்ணா pressure கூடவே சேர்ந்து change ஆகும். Product of pressure and volume அப்படின்னு சொல்லலாம். But temperature மட்டும் stand alone நம்மளால சொல்ல முடியும். nR T1 minus T2. So change in its temperature. Work done in an adiabatic process is equal to change in its temperature. The volume V of 1 mole of monoatomic gas changes with temperature T according to the relation. So நமக்கு ஒரு random relation கொடுத்திருக்காங்க. அது என்னன்னே தெரியல. இனிமே தான் நம்ம figure out பண்ணணும். The work done when the temperature changes by 90 Kelvin will be XR. So delta T ஓட value கொடுத்திருக்காங்களா? This is 90 Kelvin. Delta T ஓட value is 90 Kelvin. And work done will be work done கொடுத்திருக்காங்க, that is XR. So இந்த X ஓட value என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். That's all. இப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்னு தெரியலன்னா இங்க மோஸ்ட்லி இந்த நம்பரை பார்த்தாலே நம்மளால சொல்ல முடியும். Just look at this number. V is equal to KT into 2/3. நம்மளால ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ்ல எங்கேயாவது இதை திணிக்க முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படி முடிஞ்சதுன்னா ஃபைன். அப்படி முடியலையா ஜஸ்ட் பிளைண்ட்லி கோ ஃபார் பாலிட்ராபிக் ப்ராசஸ். ஸோ பாலிட்ராபிக் ப்ராசஸ்ல நான் இருக்கிற வேல்யூஸ் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணா ஐ கெட் தி ஆன்சர். எந்த ப்ராசஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா we can just go for that. இங்க ஒர்க் டன் ஃபார்முலா. ஸோ பாலிட்ராபிக் ப்ராசஸோட ஒர்க் டன் என்ன? n r del t by 1 minus n, right? n r del t by 1 minus n. இங்க எத்தனை மோல்? 1 மோல். ஸோ என்னங்கிற டேட்டா எனக்கு இருக்கு. that is 1 mole done. r questionலயே கொடுத்திருக்காங்களா? Answer okay, நம்ம we can give the answer in terms of r. xr இருக்கிறதுனால நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. just keep it as r. r நம்ம அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். delta t is given. so n. எனக்கு பாலிட்ராபிக் ப்ராசஸோட அந்த இண்டெக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். pv to the power n is equal to constant இல்ல. for a polytropic process அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதோட சிக்னேச்சர் என்ன, அதோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க் என்ன அப்படின்னா n, the index of volume. pv to the power, அந்த பவர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு this is the only clue we have. இதுல இருந்து நம்ம டீல் பண்ணி வெளியே எடுக்கணும். how? v is equal to k t to the power 2/3, right? இதுல இருந்து எனக்கு pv ஃபார்மேட் வேணும். so pv ஃபார்மேட் என்ன வரும் எனக்கு? pv is equal to nRT, right? அப்போ pv is proportional to t அப்படின்னு சொல்லிக்கலாமா? நார்மலா for an equation of state pv is proportional to t. இப்போ இங்க நான் என்ன பண்றேன், இந்த 3 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு so v to the power 3/2 equals kt அப்படின்னு சொல்லலாமா? நான் அந்த பக்கம் இருக்கிற 2/3 எனக்கு ரிவர்ஸ் பண்ணி இங்க கொண்டு வரேன். so v to the power, இங்க of course the constant will be different. so இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா you can write it in this way. proportional to t to the power 2/3 எடுத்துக்கோங்க. அப்போ v to the power 3/2 is proportional to t வரணுமா? t in the denominator இங்க கிராஸ் பண்ணி வரும்போது அந்த பவர் அங்க 1/3 இப்படி ஞாபகம் வச்சுப்போம். cubing the entire equation. நான் மொத்தமா ஈக்குவேஷனை கியூப் பண்ணா v cube is equal to 2 square t power 2 அப்படின்னு வந்துரும். அதுக்கு அடுத்து டேக்கிங் ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆயிடும். so this is the final equation. நான் கொடுத்திருக்கிறத manipulate பண்ணா this is what I'll get, right? இப்போ இங்க pv is proportional to t, இங்க v power 3/2 is proportional to t. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு சேமா இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் என்னால ஈக்குவேட் பண்ண முடியுமா? this and this ஈக்குவேட் பண்ணா v to the power 3/2 pv is proportional to v to the power 3/2, right? so next step will be pv by v to the power 3/2 equals constant, or pv to the power 1 minus 3/2, right? so 1 minus 3/2, 3/2 na 1.5 வச்சுப்போம். 1 minus 1.5 is 0.5 minus 0.5. so pv to the power minus 1/2 equals constant. so எனக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வந்துருச்சா? pv to the power minus 1/2 is constant. இதுல இருந்து I can say n is equal to minus 1/2. n is equal to minus 0.5.
இப்போ அதை தூக்கி நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். தட்ஸ் இட். ஸோ ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் 1 into R into delta T is 90 divided by 1 minus minus 0.5, right, which is 1.5 அப்படின்னு வரும். So work done equals 90R by 1 plus 0.5. So 1.5, 3 by 2, which is 60R. That's it. The answer is 60R. Got it? So நார்மலா இங்க கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். என்ன ப்ராசஸ், எப்படி ஸ்டார்ட் பண்றது, எங்க போய் முடிக்கிறது, எஸ்பெஷலி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். XR, what is the value of X? அண்ட் எதுவும் V is equal to KT to the power 2/3. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்ற ஒரு ஐடியாமே இல்லாம இருக்கும். சிம்பிள். உங்களுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ண முடியலன்னா கோ ஃபார் பாலிட்ராபிக் ப்ராசஸ், ரைட்? பாலிட்ராபிக்ல இருந்து நம்மளால எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். இங்க the numbers are a bit complicated. அதனால பாலிட்ராபிக் யூஸ் பண்ணா you will get the solution. Done. So பாலிட்ராபிக்கு நமக்கு தேவையானது அந்த இண்டெக்ஸ் பவர். வால்யூம்க்கு மேல பவர்ல என்ன வேல்யூ இருக்கும், we need to know that. அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம நார்மல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் யூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணிக்க வேண்டியதான். PV to the power PV கூட NRT manipulate பண்ணா we got this. So polytropic index என்ன -1/2. தூக்கி அதோட work done formulaல plug பண்ண வேண்டியதான். You will get the final answer. Done. Mr. Prashant, focus பண்ண PVQ solve. Clear பண்ண சாய்ஸஸ் இருக்கா சார் ப்ளீஸ்? பிரசாந்த், சான்ஸ் இருக்கு, ரைட்? ஹை வெயிட்டேஜ். ஐடியல் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 90% ஆஃப் சிலபஸை கம்ப்ளீட்டா கவர் பண்ணி முடிச்சிருக்கணும். ஐடியல் சிச்சுவேஷன். பட் அப்படி இல்லைன்னா த நெக்ஸ்ட் பெஸ்ட் திங் என்ன, அட்லீஸ்ட் த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வர மாதிரியான ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ், அதோட பிவைக்யூஸ் இல்ல சம் சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்க்கு ரிலேட்டட் சம் சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணி டைம் லிமிட்டுக்குள்ள எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ ஹாவ் அ டீசன்ட் சான்ஸ். டெஃபினட்டா யூ ஹாவ் அ டீசன்ட் சான்ஸ், ரைட்? ஸோ நவ் அடுத்த கொஸ்டின். The volume of an ideal gas is changed adiabatically from 5 liters to 4 liters. The initial pressure to final pressure is. This is an easy question, direct question. So volume is changed, initial to final. So as always, data eduthu eludiralam. Gamma is 1.5. Volume is initial of 5 liters, and finally 4 liters. Ratio of pressure, actual pressure kuda kekala, the question is just ratio of pressure. So P1 V1 to the power gamma is P2 V2 to the power gamma. And ratio of initial to final. So P1 by P2 equals V2 by V1, the whole power gamma, which is V2 is 4, V1 is 5. 4 by 5 and gamma is 3 by 2. ரைட்? இப்போ நான் கியூப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூட் எடுக்கணும். கியூப் பண்ணா 4 4s are 16, 16 4s are 64 by 25 125 under root, which is 8 by 5 root 5. So 8 by 5 root 5. It's your final answer. Done? Okay, time much. Next question. So, an advanced question. In the given PV diagram, a monatomic gas, gamma is 5/3, is first compressed adiabatically from a state A to state B. So, A la irundhu B க்கு compress பண்றாங்க, and that's an adiabatic process. Then it expands isothermally from state B to C. இப்போ என்ன, which of the statements is true? இதுல எந்த statement true, எது false அப்படின்னு கண்டுபிடிக்கணும். And are correct. So it's a multiple correct answer type question.
இதில் 4மே கரெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கொஷின் கூட கரெக்டாக இருக்கலாம். இட்ஸ் அ மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் டைப் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் the question is all about work done இல்லையா? ஸோ டோட்டல் ஒர்க் டன், இங்கே ஒர்க் டன், ஒர்க் டன், ஒர்க் டன். ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ராசஸுக்கும் தனித்தனியாக ஒர்க் டன் கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் ஒர்க் டன் போட்டால் ப்ராப்ளம் சால்வ். ஸோ A to B ஒர்க் டன், BC ஒர்க் டன், CA ஒர்க் டன், ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக ப்ராப்பராக ஒர்க் டன் கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணோம்னா வில் கெட் டோட்டல், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஏபியிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ வாட்ஸ் த ஒர்க் டன்? இது அடியாபேட்டிக் ப்ராசஸ்னு கொடுத்தாச்சா? இட்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ரெஸ்ட் ஃப்ரம் ஸ்டேட் A to B. So A ல இருந்து B க்கு it is getting compressed first. So அப்ப compression is happening adiabatically. அப்ப அந்த adiabatic compression கான work done formula என்ன பாருங்க. And again நான் திருப்பி சொல்றேன், it's compression. So work done compressionல நெகட்டிவா வரும். Please be careful of that. So first adiabatic process AB, that is adiabatic, right? Spelling mistake. போதும்ல, ஷார்ட் ஃபார்ம்ல வச்சுக்கலாம். ஸோ அடியாபேட்டிக் ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? P1 V1 minus P2 V2 by gamma minus 1. இப்போ டயக்ராம்ல நமக்கு தேவையானதெல்லாம் இருக்கா? வாட் இஸ் P1? 0.8, ரைட்? ஸோ P1 is 0.8. Sorry, this is V1. V1 is 0.8. அங்க கீழே மறக்குதுன்னு நினைக்கிறேன். Hold on one second. Right. 0.8 meter cube. I think you can see now 0.80 meter cube. So initial volume is 0.80 meter cube. SI ல தான் இருக்கு. Initial pressure எவ்வளோ? This is initial pressure and initial volume. Initial pressure is 100 into கிலோ பாஸ்கல் இருக்கா? ஸோ அதை நம்ம கிளப் பண்ணி எழுதிடலாம். ஸோ 10 to the power 5 பாஸ்கல். ஸோ இங்கே 2 zeros, இங்கே 3 zeros. ஸோ 10 to the power 5 பாஸ்கல். இப்போ ஃபைனல் ப்ரெஷர் இங்கே we can get it. Final pressure P2 is 3 into 10 to the power 5 pascal, right? But final volume நமக்கு இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. We have to get that. இந்த B volume, the adiabatic process ஓட final volume என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். VB என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். யா, நமக்கு gamma value இருக்குல்ல 5/3, அதை யூஸ் பண்ணி we can calculate that. So P1 V1 to the power gamma equals P2 V2 to the power gamma. So initial pressure value is 10 to the power 5 pascal. 10 to the power 5 into 0.8 to the power 5/3 equals 3 into 10 to the power 5 into V2 to the power gamma. So 10 power 5, 10 power 5 gets cancelled. எனக்கு V2 by 0.8 to the power 5/3 equals 3. 1/3 வருமா? 1/3, கரெக்டா? ஸோ கொஸ்டினில் 1/3 to the power 0.6 அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு இதை நான் மேனிப்புலேட் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஸோ V2 by 0.8 is 1/3 to the power 3/5. So obviously 3/5 is 0.6 இல்லையா? So this is 1/3 to the power 0.6. Right? அதோட வேல்யூ we have that in the question, 0.5. So 0.5. அதாவது பாதி. So from this, second. So V2 by 0.8 is 0.5. So by V2 will be 0.8 times 0.5, and which is 0.4 meter cube. So என்னோட final volume, adiabatic process ஓட final volume is 0.4 meter cube. So இப்போ இது ரெண்டுத்தையும் இங்கே தூக்கி substitute பண்ணி என்னால் work done சொல்ல முடியுமா? So work done in the process AB equals P1 V1. So P1 was 0. So that is V1. P1 was 10 to the power 5 into 0.8 minus 3 into 10 to the power 5 into 0.4 divided by gamma value is 5/3 minus 1. அவ்வளவுதான். So solve பண்ணலாமா? What are the common factors here? 10 power 5 is common. 10 power 5 நான் காமனா வெளியே எடுத்தா
0.8 minus 3 into 0.4 is 1.2. So 1.2 divided by 5 by 3 minus 1 is 2 by 3. Right. Next step, work done in AB equals 2 by 3. மேல போச்சுன்னா I'll have 3 by 2 into 10 power 5 into minus 0.4. Right, into minus 0.4. So this and this 0.2, which is minus 0.6 into 10 to the power 5. So work done in the process, adiabatic process, will be minus 60 kilojoules. 0.6 into 10 power 5 அப்படின்னா I'll get 60,000. So minus 60 kilojoules. இதுதான் எனக்கு AB ல இருக்கிற work done. So let's check it out. And the work done in the process, the magnitude of work done in the process, yes, option C is correct. So magnitude of work done is 60 kilojoules. But magnitude, anala nama number mattu paatha, the actual work done is minus 60 kilojoules. Done. Ipo next, AB kandupidichacha. Next, BC. So what is the work done in the process BC? And BC ingradhu, they have given it is an, it expands isothermally, right? Isothermally, right? Isothermal work done உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். And ln கொடுத்திருக்காங்களா, அதை வச்சு you can understand. Now somewhere it is related to log. So isothermal work done என்ன அப்படின்னு எழுதுனா போதும். So அடுத்த process BC. So AB solve பண்ணி முடிச்சாச்சு, that is adiabatic. The second part is BC, isothermal. So isothermal work done in isothermal என்ன is equal to nRT ln V2 by V1 எழுதிக்கலாம். இல்ல nRT க்கு பதில் P1 V1 இல்ல P2 V2 நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். So இங்க நம்ம P1 V1 ஆல்ரெடி இருக்கிறதுனால, and again நான் ஞாபகப்படுத்துறேன், P1 V1 அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட P1 V1 வேற, ரெண்டாவது ப்ராசஸ் கூட P1 V1 வேற. மீனிங் நான் ஏபின்ற ப்ராசஸ்ல ஏவோட ஸ்டேட் தான் P1 V1, பிசின்ற ப்ராசஸ்ல பியோட ஸ்டேட் தான் எனக்கு P1 V1 இருக்கும். So better we'll do it as PB VB ln V2 by V1, right? Ln V2 by V1. So PV into ln V2 by V1. nRT ln V2 by V1 வரும், இங்க PV ln V2 by V1. Right? இப்போ if you look at the graph, எனக்கு இங்க இருந்து திருப்பி இந்த வால்யூம்க்கு போகுது. ரைட்டா? இந்த இடத்துல இருக்கிற பிரஷர் நமக்கு டைரக்டா क्वेश्चनல இருக்கு 300. இங்க இருக்கிற வால்யூம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோமா? This volume is 0.4. Right? So இங்க இருக்கிற V2 அதுதான் B ஓட வால்யூம் 0.4. So கடைசி பாயிண்ட் C again original A ஓட அதே வால்யூம்க்கு போகுதா? So this is 0.8. So கடைசியா இருக்கிற வால்யூம் again same, it goes back to the same volume. So 0.4 to 0.8. So adiabatic processக்கு PB VB, so B ஓட pressure and volume என்னது, எனக்கு PB will be pressure என்ன இங்க 300, right? 300 into volume is 0.4 into ln 0.8 by 0.4. That's it. So questionல நமக்கு ln 2 கொடுத்திருந்தாங்களா, so the ln 0.8 by 0.4, it will be ln 2. So அதை substitute பண்ணா you will get the final answer. 300 into 0.4. So 4 3s are 12. 1200 வரும். So 120 into ln 2. So ln 2 ஓட value is 0.7. 20 into 0.7. So 7 into 12, which is 70 plus 14, 84. இங்க into 10 power 3 into 10 power 3. Second. Into 10 power 3, which is 84
kilojoules. Graphல இருந்த kilopascal இங்க மிஸ் பண்ணியாச்சு into 10 power 3. So 300 into 10 power 3. Graphல we have it in kilopascals இல்லையா? 10 power 3. So that value into 10 power 3, 10 power 3, 10 power 3. அதுக்கு பதில் kilojoules. So work done in BC isothermal process எவ்வளோனா 84 kilojoules. So option check பண்ணிடலாமா? Work done in the process, yes, 84 kilojoules. So second option is also right. So மூணாவது option correct. Second option, third option ரெண்டுமே correct. Work done, right. இப்போ next கடைசி process என்ன? Volume constant இருக்கா? That's an isochoric process. Last process C to A. C ல இருந்து A ல எனக்கு pressure drop ஆகுது. But volume is same. ஒரே straight lineல இருக்குல்ல. When the volume is constant, work done is 0. So CA processல calculationே கிடையாது. நம்ம பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். That's an isochoric process. So work done 0. Right? So மூணு ப்ராசஸ்க்கும் தனித்தனியா work done கண்டுபிடிச்சாச்சு. And for the last process 0. இப்போ total work done என்ன? The magnitude of the total work done. So work done total என்ன? First processல எனக்கு it's minus 60 plus 84. Right? So the total final work done minus 60 plus 84 will be 24 plus 24 அப்படின்னு வரணும். So total work done will be plus 24. Right? But statementல என்ன கொடுத்திருக்காங்க? 144. So this is wrong. Now first work done minusல இருக்கு அப்படின்றத they have skipped that part. And mostly நம்ம தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 80 plus 64 124, like டைரக்டா 144 whatever. நீங்க எழுதுறதுக்கு 120 plus 80 144 கரெக்ட். நீங்க அந்த மைனஸ் சைனை கன்சிடர் பண்ணாம சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 144 தப்பாயிடும். இட்ஸ் கோயிங் டு பி a mistake. பட் நம்ம இங்க மேக்னிட்யூட் ஆஃப் த டோட்டல் ஒர்க் டன், ரைட்? டோட்டல் ஒர்க் டன் என்ன? ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். கம்ப்ரஷன்ல நெகட்டிவ், எக்ஸ்பான்ஷன்ல பாசிட்டிவ். ஸோ அப்போ அந்த டோட்டல் ஒர்க் டன்னோட மேக்னிட்யூட் தான் எனக்கு வேணும். And that is plus 24, right? So plus 24 is a total work done. இங்க 144 இருக்கிறதுனால this is wrong. Okay, so இன்னைக்கு போதும். I thought we can solve more problem, but time ஆயிடுச்சு. Okay பசங்களா, all the best. Test நல்லா பண்ணுங்க. I'll see you on tomorrow morning for the next session. நாளைக்கு morning 6:30 we have the next test. Monday test session will be conducted tomorrow morning. So இன்னைக்கு டெஸ்ட் நல்லா பண்ணுங்க. See you in the next session. Bye bye.